ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பார்த்தா பணத்தை இழந்தவர் தான் அதிகம் ரிப்போர்ட்ஸ் ஆய்வறிக்கை கூறுதுன்னு பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு முன்னாடியே அதிலே பார்த்துருந்தோம். மேக்ஸிமம் டொக்கோமைனுக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டொக்கோமைனுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் தான் இதுக்கு ரீசன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்தையுமே அதுவே என்ன சொல்லியிருப்பேன், நம்மளால இன்வெஸ்டும் பண்ண முடியும் டொக்கோமைனும் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன் அங்கே இன்னொரு இடத்துல. அப்போது டொக்கோமைன்றது என்ன, நீங்கள் அந்த இடத்துல அதை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம பார்க்குற டொக்கோமைன் வந்து குயிக் ரிவார்ட்ஸ், கொஞ்சம் நமக்கு குயிக்காக வந்து மணி மேக் பண்ணணுன்ற ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இன்னொரு டாக்குமெண்ட்னா அது வேற இதில் வரும். அது வந்து சூதாட்டத்துலேயும் வராது, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வராது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது வேற செக்டர் ஆக்சுவலாக. ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போதைப் பொருட்கள் எடுத்துக்கலாம், அந்த மீனிங் தான் அதுக்கு கொடுக்கும். ஸோ அது கூட என்னன்னா சீக்கிரமா நமக்கு அந்த கேட்டகரியில தான் வரும் ஆக்சுவலா. ஓகேங்களா? குயிக்கா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணுன்றதுக்காக யூஸ் பண்றது. அந்த காமன் நேம் தான் டொக்கோமைன் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இன்டர்நெட்டு டெக்னாலஜின்றது எல்லாமே கண்டுபிடிச்ச ரீசன் என்னன்னா ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ற விதத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் டீச் பண்ணி கரெக்டான வேவை ரீச் பண்ணாதனாலையும் அதை நம்ம என்ன பண்றோம், சில தவறான வழிகளில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் இங்க காரணம், ரீசன். முக்கியமா இப்போ மார்க்கெட்டுமே கொஞ்சம் நம்ம பார்க்கறது ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம். ஆப்ஷன்ல வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னா லாஸ் பண்ணவும் ரெடியா இருக்குங்களா? ஸோ நம்ம வந்து இலீகலாவோ இல்லை அந்த வழியில எதுவும் பார்க்கறது இல்லை. எல்லா நாட்டுக்கும் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம், அது மூலயமா எப்படி ப்ராஃபிட் பண்றோன்றத கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டொக்குமெண்ட்னா அதுக்கு இந்த ஆங்கிள்லையும் இப்படியும் பார்க்கலான்றது. ஸோ அந்த வேர்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்துட்டு யூ லூஸ் மணி, அதிகப்படியாக பணத்தை இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? உங்களுக்கு மார்க்கெட் வந்து முன்னாடி நீங்கள் அதில் பழகிருக்க மாட்டீங்க, இல்லை தெரியாமல் வந்திருப்பீங்க. நியூஸ்ன்னு கேள்விப்பட்டோம்ல, நியூஸ்னா யாராவது ஒருத்தவங்க சொன்னது செவி வழியாக கூட இருக்கலாம். நியூஸ் வந்து நம்ம வெறும் மீடியா சேனல்னு கூட எடுத்துக்கூடாது. நியூஸ்னா நமக்கு அது காமன் வேர்டு தான். பல இடங்கள்ல நமக்கு செய்தி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை நீங்க யாராவது சொல்லியோ கேட்டோ நீங்க பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம போயிட்டு ஒண்ணு அப்பனா அங்க என்ன நடக்குது, ஆக்சுவலா கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, ஆனா அதை பத்தி முழுசா இன்னும் நம்ம கத்துக்கல. இங்க வந்து இவ்வளவு போட்டா இவ்வளவு மணி வந்துரும்ன்றத கேட்டோன்னே இது பண்ணி லூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதே மாதிரி நிறையா நம்ம அதே பார்த்துருக்கோம். யூடியூப்லேயே நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி ஒரு ஜாபை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா தேடி போய் பாருங்கள். யூடியூப்பில் கொடுத்துருக்க எந்த சேனலில் எதுலையா இருந்தாலும் போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, இது மூலயமா இவ்வளோ மணி மேக் பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் ஜாப் கிடச்சிரும்ன்றதெல்லாம் அதை சும்மா போய் சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க. அதோட ரிசல்ட்டு
எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், ஆஃப்டர் என்ன பண்றோம், ஒர்க் அவுட் பண்றோம். ஒர்க் பண்ணா என்னது, டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் தேடி தேடி பார்க்குறோம். இது பண்ணாதான் என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அப்போ அந்த ரிசல்ட் வந்தாதானே அது ட்ரூத்தா உண்மையா பொய்யான்னு தெரியும். ஸோ நியூஸ்ன்றது என்ன, நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணாமையே நீங்க போயிட்டு வெறும் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுமே லூஸ் பண்ணவங்க தான் இங்க அதிகம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு லாஸ் பண்ணீங்களான்றதையும் நீங்க இங்க கொஸ்டின் மார்க்கா வைக்கணும். அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டை வந்து இப்படிதான் பண்ணணும், இதை கத்துக்குங்க. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டெக்னிக்கல் சார்ட்டோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூஸ் எல்லாம் காட்டுறதில்ல, அதெல்லாம் அனாலிசிஸ். ஓகேங்களா, பியூர் டெக்னிக்கல் தான் நம்மளுக்கு. மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்க என்னதான் 100% நியூஸே வந்தாலும் டெக்னிக்கல் வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா, இதை மார்க்கெட் கூட ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்போ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம வரோம், அதிகப்படியா பார்த்தா இதெல்லாம் வெறும் பார்த்து கேட்டு வந்தவங்க மட்டுமே பணத்தை இழந்தவங்க தான் அதிகம். ரிப்போர்ட் எல்லாமே ரிப்போர்ட்ஸ், மேக்சிமம் ரிப்போர்ட் உங்களுக்கு நீங்க கேட்டீங்கனாலே இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன வருதுன்றத நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க, அதுக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த ஆன்சர் என்னன்னு வரும்னு தெரியும். அப்போ நீங்க அதுல பண்ணல, நீங்களும் பண்ணல, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களான்னா அதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. யாரோ சொல்லி மவுத் ஆஃப் வேர்டு மூலியமா அந்த வேர்டு உங்ககிட்ட இருக்கும், அடுத்தவங்க கேட்குறப்போ நீங்க அதவே டெலிவரி பண்ணுவீங்க, அவங்ககிட்டயும் சொல்லுவீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டருக்கு டெக்னிக்கல் ரிப்போர்ட் என்ன தெரியுமோ, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே உங்ககிட்ட மஸ்ட் என்ன இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். இந்தியாவில் பேன் ஆஃப் இந்தியான்றத சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க. பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன்ல பேன் கார்டு எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்றத எடுத்து பாருங்க. அப்போ இதுக்கும் இந்த சொல்றவங்களுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அவங்க ட்ரேட் பண்ணிட்டே சொல்றாங்களா இல்ல வெறும் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு சொல்றாங்களா. ஓகேங்களா, ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட்டுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்ல நீங்க வரணும். அப்போ அதுக்குள்ள வரப்போ நீங்க கத்துக்கிட்டு வரணும். இப்படி இல்லாம ஸோ ரிப்போர்ட், அப்போ நியூஸுமே இங்க பொய் தானே. ஆக்சுவலா நியூஸ் எது மூலயமா எடுக்கிறாங்க, சர்வே. ஒரு ட்ரேட் பண்றவங்க கிட்ட போயிட்டு சர்வே எடுக்கிறாங்களா இல்ல ட்ரேட் பண்ணாதவங்க கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டும் ஃபேக்கு, நியூஸும் ஃபேக்கா தான் இருக்கும். ஸோ நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட்டை பாருங்க, அப்ரோச் பண்ணுங்க, நல்ல ஒரு அட்வைசரா மீட் பண்ணுங்க, மீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஸ்டடி பண்ணுங்க, மார்க்கெட்டுக்குன்னு இல்லை, மற்ற எல்லாமே. ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, நாம பார்த்தது போல முறையாக நம்ம வந்து எதையுமே கத்துக்காம, அதாவது கேட்டதையும் பார்த்ததையும் வச்சு பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு போயிட்டோம், எதிர்பார்த்துட்டு அங்க போயிடுறோம். அதற்கான வழிமுறை ரூட் இருக்குல்ல, ரோட் மேப், வழிமுறைகளை நம்ம சுத்தமா கத்துக்கிறது இல்லை. பேசிக் ரிப்போர்ட்டர்ஸோட ஆய்வறிக்கை இதுதான், நம்ம ஸ்டடி பண்ணாம போயிட்டு யார்கிட்டயும் ஏமாந்துட்டு வந்துடுறோம்ன்றது. இங்க என்ன மெயினா இருக்கு, எதனாலன்னு இருக்குன்னா, மேபி அந்த டொக்கமின்ற ஒரு வார்த்தை, அதிகப்படியான
பணம்ன்றத வந்து கிரீடு டொப்பமைன்றதால கிரீடு ஆக்சுவலா அதிகப்படியான பணத்தை தேடி போறோம், குயிக்கா கொஞ்சம் ரிவார்டு எதிர்பார்க்குறோம்ன்றத ரீசனா